கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரெட் பை த வேர்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டுமாய் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் நம்மளுடைய தியானம் தேவனாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பில் உங்களோடு கூட தியானிக்க இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அநேக நேரத்தில் நம்ம அவரை துக்கப்படுத்தக்கூடாது, அவரை ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் நபர் என்று சொல்லி பார்த்தோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் பொருள் அல்ல, அவர் ஒரு நபர். அது மட்டும் இல்லை, அவர் எப்படி நமக்கு கொடுக்கப்படுகிறார்னா, ஹீஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட். தேவனிடத்திலிருந்து நாம் வெகுமதியாக பெற்றுக்கொள்கிறோம். அது எப்படி அப்படின்னா, அவர் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் என்று வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். உங்களுக்கு முன்பதாக அப்போஸ்தலர் 1:4-5 வைக்க விரும்புகிறேன். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். 5 ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஸோ இங்கே பரிசுத்த ஆவியானவர் என்று ஒருத்தர் கொடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாகவே போதித்தார். நான் உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியிருக்குது, அவைகளெல்லாம் இப்பவுமே நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க, அதனால பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும், நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார், சகல சத்தியத்திற்குள்ளேயும் உங்களை நடத்தி செல்வார், இப்படி சொல்லி ஆண்டவர் ஆகிய இயேசு தாமே அவர் பேசினதை சுவிசேஷங்களிலே நாம் பார்க்கின்றோம். இங்கே அவர் பரமேறுவதற்கு முன்பதாக கர்த்தர் அதை சொல்றார். இயேசு என்ன சொல்றாரு? சில நாட்களுள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். 4 கடைசி பாகம். சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அப்போ இது யார் கொடுக்கிறது? தேவனிடத்திலிருந்து கொடுக்கிறது. மனிதனாகிய நம்ம பெற்றுக்கொள்வது. இது இட்ஸ் டிசைன் ஆஃப் காட். இது தேவனுடைய திட்டம். ஆண்டவர் பிதா சித்தம் கொண்ட ரட்சிப்பை கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றி அந்த ரட்சிப்பை நமக்குரியதாக மாற்றி அமைப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரின் துணையை கொடுப்பது தேவனுடைய திட்டம். அதனாலதான் 5 பார்க்கிறோம், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். இப்ப நமக்கு இங்க சில பிரச்சனைகள் வருது. பாத்தீங்களா, இந்த வசனத்துல சொல்லுது நம்ம காத்திருக்கணும். முதல்ல பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. இப்போ ரட்சிப்பு நிறைவேற காத்திருந்தார்கள். ஸோ இங்கே இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அது நிறைவேறிற்று. அதற்கப்புறம் இப்போ பரிசுத்த ஆவியானவர் வரணும். அது முதல் முறையாக அவர் வெளிப்படுகிறார். அதற்காக ஆண்டவர் சொல்றார், நீங்க காத்திருங்க அப்படின்னு சொல்றார். ஏன்னா நான் போன பின்பு அவர் வரணும். ஸோ அது அந்த டைமிங் நமக்கு தெரியாது, அது ஆண்டவருடைய திட்டம். ஸோ இன்வெல்லிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளாக மனிதனுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறது துவங்கின இந்த நாட்கள்ல வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். சுவிசேஷங்கள்ல யோவான் சுவிசேஷத்துல 4:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றவாளன். ஸோ இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த காத்திருக்கிறதுல நமக்கு கொஞ்சம் குழப்படிகள் இருக்கு. என்னன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுன்னு சொல்றது இன்னும் நிறைவேறலை. அதுதான் இங்கே இந்த யோவான் 14:26 பார்க்கிறோம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றவாளனே. உங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து அதெல்லாம் வருது. ஸோ அந்த அனுப்ப போகிற பரிசுத்தாவியானவர் அப்படின்னா இதுவரைக்கும் அனுப்பப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் வெளியிலிருந்து தான் கிரியை செய்து கொண்டிருந்தார். இப்போ முதல்ல ஆண்டவருடைய
நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த வெகுமதி, இந்த வரம், இந்த கிஃப்ட் கொடுக்கப்படுது. என்ன? பரிசுத்தாவியின் ஆளுகை உள்ளுக்குள்ள நமக்குள்ளே வாசம் பண்ணும் பரிசுத்தாவியானவர் என்கின்றது இது நிறைவேறுகிறது. இது தேவனுடைய வாக்குத்தத்தம். இன்னும் 2 வசனங்களை உங்களுக்கு முன்பதாக வைத்து இதை நிறைவு செய்யலாம். ரோமர் 5:5 இவ்வாறாக சொல்கிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. யோவான்ல பார்த்தோம், உங்களுக்கு பிதா அனுப்ப போகிற அப்படின்னா ஃபியூச்சர், எதிர்காலத்தில் இருக்குது. ஆனா இங்கே ரோமர் 5:5 பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடையது அப்படின்னா இது பாஸ்ட் டென்ஸ்ல, அதாவது கடந்த காலத்துல இங்க குறிப்பிடுற நிறைவேறி விட்டது அந்த வாக்கு தத்துவம். அதுல அது எப்படி நிறைவேறிச்சு? நம்பிக்கை. அப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், அப்போ எப்பதான் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அது இப்ப எப்ப நடக்குது? பரிசுத்த ஆவியின் வரத்தை தேவன் நமக்கு எப்போ வெகுமதியாக தருகிறார் என்று சொன்னால், நம்ம மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுக்கும் போது அங்கே பரிசுத்த ஆவியின் வரம் நமக்குள்ள கொடுக்கப்படுகிறது. இந்த வரத்திற்காக நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எங்க நம்ம வரத்துக்காக காத்திருக்கிறோம், அபிஷேகம் என்னை குறைஞ்சிருச்சு ஏத்திக்கிறது அப்படி இல்லை. அவர் ஒரு நபர், அப்போ நம்ம அவருடைய உணர்வுகளுக்கு நாம் இடம் கொடுத்து அவர் சொல்கிறவைகளுக்கு கேட்டு அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்கின்ற அந்த உணர்வோடு கூட நம்ம ஜீவிக்கும் போது அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை முழுமையாக இருக்கும். அப்போ அங்க தேவ வல்லமை அதிகமாக வெளிப்படும், வெற்றி நிச்சயம் உண்டு. ஸோ இந்த வசனத்தின்படி, இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். எப்போ? நம்ம மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவர் வருகிறார். இது நம்மளுடைய திட்டம் இல்லை, நம்ம வாங்குறது இல்லை, நம்ம சூஸ் பண்றது இல்லை எது வேணும் எது வேண்டான்னு. ஆண்டவரே என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும், எனக்காக நீர் மரித்தீர் உயிர்த்தீர் என்ற அந்த தேவன் அண்டைக்கு ஆண்டவரே உம்முடைய சாயலை என்னை மாற்ற, ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் மாற்றும் என்று சொல்லுகிற மாத்திரத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அவர் ஆளுகையை தொடங்குகிறார். ஆகவே இதை நாம் நம்பி விசுவாசிக்கும் போது தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது. நாம் தேவனுக்காக எழும்பி பிரகாசிப்போம். நம்முடைய வாழ்க்கை ஜெயமாயிருக்கும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தேவனே, இந்த நாளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளை நம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம். தகப்பனே, எங்கள் உள்ளத்திலே அவைகள் தொடர்ந்து கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, நாங்கள் உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து நிச்சயமாக நாங்கள் மனம் திரும்பின நாளிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்கின்ற அந்த உணர்வோடு கூட அந்த நம்பிக்கையில நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அது மாத்திரமல்ல, அவருடைய வழிநடத்தலுக்கு அவருடைய உணர்த்துதலுக்கு நாங்கள் கீழ்ப்படியக்கூடிய உத்தம இருதயத்தை எங்களுக்கு தாரும். அதன் மூலம் இந்த உலகத்திலே நாங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்யும். உமக்காக நாங்கள் ஜெயத்துடன் எங்கள் ஓட்டத்தை முடிக்க அருள் புரியும். துதிகன மகிமையாவும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக.